கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்திகளை பார்க்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல உவமைகளை, பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத் தருகின்றார். அவற்றை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். ஆனால் பல நேரங்களில் நாம் இயேசுவினுடைய படிப்பினைகளை கேட்டும் அதை கேளாதவர்கள் போல இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய மனநிலையிலே நல்லதொரு மாற்றம் கண்டு இயேசுவினுடைய படிப்பினைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள, நல்ல விதத்திலே இறைவனின் திருவுளப்படி வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு.
நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாட்டிடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாய் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கை உரியவராயிருப்பவரும் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 47 முதல் 53 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனங்கள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியிலே 13வது அதிகாரம் முழுவதுமே ஏராளமான உவமைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஏறத்தாழ 7 உவமைகள் இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்படுகின்றது. விதைப்பவர் உவமை, வயலில் தோன்றிய களைகள் உவமை, புளிப்பு மாவு உவமை, கடுகு விதை உவமை, புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை என்று ஏராளமான உவமைகளை இயேசு இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பே உவமை பொழிவு என்பதாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு உவமைகளை மையப்படுத்தியதாக இந்த நற்செய்தி பகுதியானது அமைந்திருக்கிறது. அன்பு மக்களே, உவமைகளை எதற்காக இயேசு அதிகமாக மக்கள் மத்தியிலே பயன்படுத்துகின்றார்? உவமைகள் என்பவை எளிதான விதத்திலே கருத்துக்களை உள்வாங்க உதவி செய்யக்கூடியவை. வெறுமனே நேரடியாக கருத்துக்களை மக்களுடைய மனதிலே திணிக்காமல் சில உவமைகள் மூலமாக, கதைகள் மூலமாக மக்கள் தான் சொல்ல விரும்பிய கருத்தை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இவற்றை பயன்படுத்துவதாக பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட போல அந்த வலை உவமை, அதாவது விண்ணரசுக்கு உவமையாக அது எடுத்து கூறப்படுகிறது. விண்ணரசிலே நல்லவர்களும் தீயவர்களும் இறுதியாக பிரிக்கப்படுவர். வலை எவ்வாறு அனைவரையும் கூட்டி சேர்க்கிறதோ அதே போல எல்லாரும் விண்ணரசின் வலையிலே முதலிலே பிடிக்கப்படுவர். விண்ணரசு இவர்களுக்கு மட்டும்தான் உரியது அல்லது அவர்களுக்கு மட்டும்தான் உரியது என்கின்ற எந்தவித பேதமும் இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அப்படி அனைவரும் சேர்த்து கொண்டு வரப்படக்கூடிய விண்ணரசிலே இறுதி நாளிலே அவரவர் செயல்களுக்கேற்ப கைமாறு பெறுவார்கள். நல்லவர்கள் அவர்களுக்கு உரிய இடத்தை தெரிந்து கொள்வர், தீயவர்களோ புறம்பே இருக்கக்கூடிய இருளிலே தள்ளப்படுவார்கள் என்கின்ற செய்தியையும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லி தருகின்றார். அன்பு மக்களே, ஆண்டவருடைய படிப்பினைகள், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உவமைகள் எல்லாமே நாம் நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உலகம் முடியும் வரை நாம் காத்து கொண்டிருக்காமல் இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நாம் நம்முடைய செயல்பாடுகளை, வழிகளை திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உலக முடிவிலே நல்ல பங்கை நம்மால் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். நமக்கான வெற்றி வாகையை, கைமாறை நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய செயல்களின் மட்டில் நமக்கு தருவார். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய கையிலே எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அருமையாக அவர் சுட்டி காட்டுகின்றார். குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை போல நீங்கள் என்னுடைய கையில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய செயல்பாடுகள் நல்ல விதத்திலே இருக்கின்ற பொழுது, இறைவனுடைய திருவுளத்தின்படி அமைகின்ற பொழுது நாம் இறைவனுக்கு மகிழ்ச்சி அளிப்பவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு நாம் இறைவனை மகிழ்ச்சி படுத்துகின்ற பொழுது, இறை திருவுளத்தின்படி அவருடைய விழுமியங்களின்படி நடக்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் நமக்கான சிறப்பு பங்கை தருவார். நம்முடைய நல்ல செயல்பாடுகளை கண்டு நமக்குரிய வெகுமதியை தருவார். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரியவற்றுக்கு உம்மை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்களை கொண்டு இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, நம்முடைய தகுதிக்கு ஏற்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே வழங்குவார். எனவே அன்பு மக்களே, நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏராளம் கொடுக்கப்படுகின்றது. இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நம்மிடம் இருக்கின்றது. பல நேரங்களில் இறை வார்த்தையை வாசித்தும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டும் செயல்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கின்றோமா? அல்லது இறைவனுடைய வார்த்தையை வெறுமனை பெயரளவுக்கு கேட்பவர்களாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வை ஊடுருவ
நாம் அனுமதிக்காதவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். அப்படி நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் இறுதி காலகட்டம் கலக்கம் நிறைந்ததாக இருக்கும். இறுதியிலே இறைவன் நம்மை கூட்டி சேர்க்கின்ற பொழுது, நல்லவர்களாக தீயவர்களாக பிரிக்கின்ற பொழுது, நமக்கான இறுதி தீர்ப்பை வழங்குகின்ற பொழுது, அப்பொழுது அந்த நிலைமை மிகவும் கேடுள்ள ஒரு நிலைமையாக மாறி போய்விடும். எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நல்ல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள், உவமைகள், நெறிமுறைகளின்படி நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்த முயற்சி செய்வோம். அவ்வாறு வாழுகின்ற பொழுது நாம் இம்மையில் மட்டும் இந்த வாழ்வை நல்வழியில் வாழவில்லை, மாறாக நிலை வாழ்வுக்கான பரிசையும் நாம் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். எனவே எப்பொழுதும் நாம் நம்முடைய விண்ணுலக பேரின்ப வீட்டை, நிலை வாழ்வை நம்முடைய கண் முன்பாக கொண்டு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அதற்கான நல் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லை, உன் நினைவின்றி வாழ்வில்லை. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயதாகம் நீ, இருளின் தீபம் நீ. உதய காலம் நீ, உறவின் பாழம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். அன்பு மக்களே, நாளை காலை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து நற்கருணை ஆசீரும் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடி உன் புகழை பாடுவே.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.